அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. போன வீடியோவில் வந்து நம்ம பேசும்போது தீர்த்தம் எது கொடுக்குறாங்க, பிரசாதம் எது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக சொன்னீங்க. அதே மாதிரி மஞ்சள் திருநீர், குங்குமம் திருநீர் பற்றியும் சொன்னீங்க. குறிப்பாக இந்த குங்குமம் பெண்களுக்காக கொடுக்குற காரணம் என்ன? அதே மாதிரி திருநீர் ஆண்கள், இந்த மஞ்சள் குங்குமமும் திருநீரும் யாரை குறிக்கிறது? இது எதுக்காக வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க? ஆனால் அத்தனை பொருள்லையும் மஞ்சளுக்குன்னு தனித்துவம் உண்டு. மஞ்சள் வந்து ஒரு வாசப்படியில் பூசி வச்சின்னா கூட ஒரு பூச்சி போட்டு உள்ளே வராது. அதுக்காக ஆதியில் என்ன பண்ணால் வாசப்படியில் மஞ்சள் பூசணும். இப்போது டிசைன் பண்ணி வச்சுக்கிறான் இவன். ஏன்னா நாயை வெளியே கட்டி மனுஷன் பெட்டில் படுப்பான். இப்போ இவன் வெளியே படுத்துக்கு நாயை பெட்டில் படுக்க வைக்கிற காலம் இது. அதனால் அதெல்லாம் செய்யறதில்லை. பெண்கள் வந்து குங்குமம் வைக்கணும், இல்லை ஏதாவது பொட்டு வைக்கணும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சாதாரணமாக ஒரு மனிதனை நீ நெத்தியை தொடுன்னா தொட்டுக்க மாட்டான். தொடுவானா? தொட மாட்டான். ஆனால் பொட்டு வைக்கணும்னா தொட்டுப்பான். அதுக்கு பேர் என்ன? பதி. கடவுள் இருக்கிற இடம். அதை தொடம்போது தான் உனக்கு உடலெல்லாம் உணர்வு ஏற்படும். அந்த உணர்வு அன்னாடம் ஏற்படணுன்றதுக்காக நீ குளித்து மஞ்சள் பூசி உன் உடம்புல எந்த கிருமியும் வராமல் குங்குமம் வைக்கும்போது ஒரு மகாலட்சுமியே அந்த வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் அந்த பெண்ணுக்கு அது பாதுகாப்பாகவும் இருக்கும் இல்லையா? அந்த உணர்வு ஏற்படுறதுக்காக அங்கே பொட்டு வைக்கிறது. அதை வச்சே ஆகணும் எல்லோரும். ஆண்கள் வந்து பட்டை போட்டுக்கு அந்த உணர்வை உண்டாக்கிறான். சில பேர் நாமம் போட்டு அந்த உணர்வை உண்டாய்ப்பான். இதை 2 வெள்ளை போடுவாங்க சில பேர் நாமத்தில், நடுவில் சகுப்பு போடுவாங்க. இது என்ன அப்படின்னா சந்திரகலை, சூரியகலை, அக்னிகலைன்னு அர்த்தம். இப்படி அந்த குங்குமம் வந்து பெண்களுக்கு முக்கியம். ஆனால் இது கல்யாணம் ஆகிற வரைக்கும், இளமையிலேருந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த குங்குமங்களை இட்டுன்னு வராங்க. கணவன் இறந்து அமங்கலி ஆகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குங்குமத்தை விட்டு விபூதி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? சில பேர் ஆம்பளைங்க கூட விபூதி பூசுவாங்க, குங்குமம் வைப்பாங்க. மனைவி இருந்துட்டால்னா வெறும் விபூதி பூசுவோம். இதுக்கு என்ன காரணம்? குங்குமன்றது பெண்ணு, விபூதின்றது ஆண். ரெண்டும் இணைஞ்சு வாழறது இல்லறம். அப்போது கணவன் போயிட்டான், எனக்கு இல்லறம் இல்லை அப்படின்னு உலகத்துக்கு காட்டுறதுக்காக திருநீரிட்டான். அதே மாதிரி எனக்கு மனைவி இல்லை அப்படின்றதுக்காக அவன் குங்குமத்தை கழிச்சிட்டு திருநீரிட்டான் இல்லையா? எதுவுமே மூடத்தனமாலாம் வைக்கல முன்னோர்கள், அறிவுபூர்வமாக வச்சுக்கிறாங்க. ஆனால் இப்போ அதை மூடத்தனமாக ஆக்கிக்கின்னு தெரிஞ்சுன்னுக்கிறானுங்க. எல்லாம் சரியாக வச்சாங்கம்மா பெரியவங்க, அறிவாளிகள் அப்போ இருந்தவங்க. இப்போ அந்தளவுக்கு அறிவு இல்லை, முட்டாள்தனமாக இருக்கிறாங்க என்ன மாதிரி. அதனால் அது புரிஞ்சிக்க முடியல. இதுக்கு தாம்மா வச்சாங்க அதெல்லாம். அப்புறம் இன்னொரு கேள்வியா, இப்போ சொல்லு, அங்கே கேட்க சக்தி வந்து விந்து அணு, அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து ஸ்ரோனிதம் சொல்கிறீங்க. சரிங்களா? இப்போது ஒரு இள வயசில் இருக்க பெண் இருக்காங்க, அவங்க அந்த பாடங்கள்லாம் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவங்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பை எடுக்கப்படுகிறது. அப்போ அவங்களுக்கு ஸ்ரோனிதம் சுரக்கிறது இல்லாமல் போயிடும். இல்லை, கர்ப்பப்பைன்றது வேறு, விந்து சுரோனிதம் தங்கிறது வேறு. அது விந்து பை, சுரோனித பை. கர்ப்பப்பைன்றது குழந்தைய சுமக்கிற பை. அது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு மனிதனுக்குள்ளே ஒருத்தனுக்கு ஆணுக்கு விந்து இல்லைன்னா அவன் செத்து போயிடுவான், வாழவே முடியாது உலகத்தில், மூச்சு வராது அவனு. அதுக்கு தான் அந்த மூச்சு வர்றதுக்கு தான் குண்டலி பாம்புன்னு அர்த்தம். எவ்வளோ அறிவுபூர்வமாக கண்டுபிடிச்சி எவ்வளோ அறிவுபூர்வமாக வச்சுருக்கிறான் பாரு. அந்த குண்டலி பாம்புன்னு அந்த விந்தை ஏன்னு சொன்னான்னா, அந்த விந்து இருக்கிறதால தான் இவனுக்கு மூச்சு வருது. மூச்சு வர்றது எப்படி வருது? பாம்பு சீர்ற மாதிரியே நமக்கு மூச்சு அப்படி தானே இருக்குது, மூச்சு விட்டோம்னா. அப்போது இது பாம்பு மாதிரியே வருதுடா. இது எங்கேருந்து வருதுன்னா குண்டலி பாம்புடா. அதுன்னா குண்டலின்றது அது ஒரு ஒய் ஜாயிண்ட் மாதிரி. அது இதெல்லாம் வந்து ஏமா
ஏன் இந்த கொலவாரி ஒன்று இல்லை ஐயா, இப்போ வந்து இப்போ ஒரு ஒய் ஜாயிண்ட் மாதிரி அது. இந்த ஒய் ஜாயிண்ட்டில் யூரின் ஒன்றில் ரொம்பது, ஒரு பையில் ரொம்பது, விந்து சுரோனிதம் ஒரு பையில் ரொம்பது. யூரின் அதிகமாச்சுன்னா யூரின் வருது, விந்து அதிகமாச்சுன்னா தானாக வெளியே போகுது. ரெண்டும் ஒரு இதில் தான் நிற்கிது. ஆனால் கர்ப்பப்பைன்றது அது தனி. அது வந்து குழந்தைய தாங்குகிற பை அது கர்ப்பப்பை, குழந்தைய வாங்குகிற பை அது கர்ப்பப்பை, குழந்தைய வெளியே எடுக்கிற பை கர்ப்பப்பை. கர்ப்பப்பைக்கும் விந்து சுரோனிதத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு பெண்ணுக்கு சுரோனிதமே இல்லைன்னு சொன்னால் அவள் உயிரோடு வாழவே முடியாது. ஒரு ஆணுக்கு விந்து இல்லைன்னு சொன்னால் அவன் உயிரோடு வாழ முடியாது. அதனால தான் காலையில் கூட யாரோ கேட்டாங்க, சாகா கால் அப்படின்னு. சாகா கால், போகா புனல், வேகா தலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய மூச்சு செத்ததே கிடையாது, கால்னா காற்று, அப்போ செத்ததே கிடையாது. அதனால் அதை சாகா காலுன்னா. போகா புனலுன்னா மரணத்துலேருந்து இவன் விந்து வெளியேற முடியாது, அடுத்தவங்ககிட்ட செலுத்த முடியாது, அது அவன் உடலுக்குள்ளே அதை அழிஞ்சிடும். அதனால் அது போகா புனலுன்னா. வேகா தலைன்னா ஆன்மாவை வந்து வெயிலோ கத்தியோ மழையோ நினைக்கவும் முடியாது, வெட்டவும் முடியாது, முடியாது. இது முப்பொருளும் அழியா பொருள். இந்த முப்பொருள் தாண்டா உலகம் அப்படின்னா. அதனால் கர்ப்பப்பைன்றது வேற, விந்து பையன்றது வேறம்மா. எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். சீனதயாளன். நான் ஆவடி ஏர்போர்ட்ஸ்லேருந்து வரேன். ஐயாவுடைய அனுமதியோட ஒரு 2 விஷயம் சொல்லியிருக்கேன். சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கோயில். அந்த கோயிலுக்குள்ளே ஒரு மூதாட்டி, வயதானவங்க, ரொம்ப வயசானவங்க, சிலையை நேராக காலை நீட்டி உட்காந்துருக்காங்க. ஐயர் கிட்ட வச்சு ஐயர் திட்டுறாரு, கடவுளுக்கு முன்னாடி காலை நீட்டி உட்காந்துருக்கே, காலை மடக்கு அப்படின்னு. நான் போயிட்டு இருந்தேன், கூப்பிட்டேன். அவர் வந்துட்டு, ஏன் நீ யார் அப்படின்னாரு. நான் யாராவது இருக்கட்டும், முதல்ல இதை சொல்லி, கடவுள் எந்த பக்கம் இல்லையோ அந்த காட்டு, அது அந்த அம்மாவை நான் வந்து அந்த பக்கம் கால் நீட்டு சொல்கிறேன் அப்படின்னு. அதுக்கு அவர், ஏன் அது இருக்க சிலை, அதில் தான் கடவுள் இருக்காரு. ஏன் உனக்குள்ள கடவுள் இல்லையா, எனக்குள்ள கடவுள் இல்லையா? எல்லாருக்குள்ளேயும் தான் இருக்குது, எல்லா ஜீவராசியும் இருக்குது. கடவுள் இல்லாத இடம்லாம் காட்ட முடியாது அப்படின்றதுக்குள்ளே வாயை அடிச்சிட்டு போயிட்டார். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஈஸ்வரன் கோயிலில், சிவன் கோயில், ஒரு 10,000க்கு மேலே ஜனங்க பூஜை பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போ சிவனும் பார்வதியும் அந்த கோயிலுக்கு மேலே போயிட்டு இருக்கும்போது பார்வதி சொல்கிறாங்க, ஏங்க உங்களை வந்து இத்தனை பேர் கும்பிட்றாங்களே, இறங்கி வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னா, அவர் சொல்கிறார், வேண்டாத வேலையெல்லாம் வேண்டாம், நம்ம போகலாம் வா அப்படின்னு. கேட்கல, சரின்னு இறங்கி போகிறாங்க. அங்கே போய் எல்லோரும் முன்னாடியும் நிற்கிறாங்க கோவிலில். பூஜாரி கேட்குறாரு, நீங்கள் யாரும் புதுசாக இருக்கீங்களே 2 பேரும், யார் நீங்கள் அப்படின்னு. நான் சிவனும் பார்வதி அப்படின்றாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏன் எப்போ தமாஷ் பண்ணுற, நீயாவது சிவனாவது பார்வதியாவது அப்படின்னா. இல்லை, நிஜமாக தான் நான் சிவன் ஒரு பார்வதி அப்படின்னாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சரி எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னா, அவர் அந்த பூஜையை சொம்பு எடுத்துன்னு வந்துடுவார், இதை வந்து நீ தங்கமாக்கும் அப்படின்வார். உடனே அவர் தொட்ட உடனே தங்கமாயிடுது. பார்த்தா 10,000 ஜனம் ஒருத்தரோட காணும். எங்கே போனாங்க தெரியல. பார்வதி கேட்குறாங்க, என்னங்க இது ஒருத்தரோட காணும். கொஞ்ச நேரம் பொறுத்து எல்லாம் பார்த்தாக்கா அண்டா குண்டா அவங்க வீட்டில் என்ன இருக்குது, தட்டு மட்டும் சாமானுங்க மொத்தம் தூக்கின்னு வந்துட்டாங்க. ஏன்னா எல்லாம் தங்கமாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஜனங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதே புத்திசாலித்தனம் தானே. ஐயா சொல்லுவார், பாடம் பண்ணவங்களுக்கு நமக்கெல்லாம் யார் வேணும் அப்படின்னு சொன்னால், பாடம் பண்ணக்கூடிய தகுதி என்னன்னு சொன்னால், முட்டாள்தனமும் முரட்டுத்தனமும் தான் வேணும். புத்திசாலியால் படித்தவங்களால் இந்த பாடத்தில் நிற்கவே முடியாது. ஏன்னா அவங்களால உண்மையை உணரவே முடியாது. எப்படி சாமி முட்டாள்தனமும் முரட்டுத்தனமோ இறைவனை காட்டும், எப்படி அவங்ககிட்ட போய் சேர்ப்போம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு உதாரணமே 63 நாயன்மார்கள் தான். அவங்கள மாதிரி முட்டாள்தனமும் யாரும் இல்லை, அவங்கள மாதிரி முரட்டு பீசம் யாருமே இல்லை உலகத்தில். சிவனோட அடியார் வராரு, சாமி உங்களுக்கு சமைக்கணும், உங்களுக்கு என்ன பிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னா, அவர் கேட்குறாரு, தலைச்சம்புள்ளியோட கறியை கொடு, அதுதான் நான் சாப்பிடுவேன். நான் சாப்பிட்றது என்றைக்கோ ஒரு நாள், ஆனால் சாப்பிட்டா தலைச்சம்புள்ளையோட கறியை மட்டும்தான் சாப்பிடுவேன், அதுவும் தலைக்கறி மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறார். அவரும் என்ன பண்ணுறாரு, ஓகே சாமி நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்துடுங்க, நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடுறேன்.
அவரோட சொந்த புள்ளையே அவர் வெட்டுறாரு. இது முட்டாள்தனமா முரட்டுத்தனமா? ரெண்டுமே இருக்குது. இதே நம்மளால பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்மளாம் கொஞ்சம் படிச்சுட்டோம். இன்னொருத்தர் வராரு, அவர் சமண மதத்தில் இருக்கிறாரு, வேற ஒரு மதம். ஆனால் வேற ஒரு மதத்தில் இருந்தால் கூட அவருக்கு சிவன் லிங்கத்தை பார்த்தா ஒரு ஆசை. இந்த சிவன் எப்படிலாம் அழகாக இருக்கிறாரு, இதுக்கு நம்மளால் பூஜை பண்ண முடியல, நான் இந்த மதத்தில் மாட்டிக்கினேனே, இங்கேருந்து போனால் நம்ம கொண்டுடுவானுங்களே அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம். ஆனாலும் அவருக்கு அதை சிவபெருமனை வழிபடாமல் இருக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறாரு, பூ போட்டால் நம்மளை உதைப்பான். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கல்லை எடுத்து இந்த கல்லை பூவான்னு நினச்சிக்கின்னு சிவபெருமான் மேலே டெய்லி போட்டு போகிறாரு. எது கல்லை தூக்கி தூக்கி அடிச்சுட்டு போகிறாரு. இவங்க கூட வேற மதத்தெல்லாம் பார்த்தியா கரெக்டாக வரான், கல்லை தூக்கி சிவபெருமான் அடிக்கிறான். இவன் தான் நான் சொன்னதை கரெக்டாக செய்கிறான்னு. ஆனால் அவன் என்ன பண்ண, அவர் மனசுக்குள்ள இந்த கல், ஐயா இந்த கல்லை நீ பூ மாதிரி ஏற்றுக்கோன்னு சொல்லி சொல்லி போட்டுக்கிறாரு. சரி, இப்படியே காலம் கடந்துனே இருக்குது. ஒரு நாள் அவர் ஏதோ ஒரு வேலையில் மறந்துட்டு போகிறாரு. அப்போ இவர் சும்மானு இல்லை, டேய் டெய்லியும் நான் அடிச்சுட்டு போனேன், இன்னைக்காண்ட அடிக்காமல் போகிற அப்படின்னு கேட்குறாரு. யாருக்கு கேட்டார்? இதே முட்டாள்தனமும் முரட்டுத்தனமும் யாருக்கு இருக்குதோ அவங்கள தேடி தான் இறைவனும் வரான். புத்தி உள்ளவன் படித்தவன் யாருக்கும் இறைவன் புலப்படவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு முன்னாடி இருக்குது அவனுடைய அறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த மாயை மட்டும்தான். என்னை விட புத்திசாலி இந்த உலகத்தில் ஒருத்தன் கூட இல்லை சாமி அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவனை விட முட்டாளி இந்த உலகத்தில் ஒருத்தன் கூட கிடையாது. ஆணவம்ன்றது ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று அறியாமையும், ஒன்று எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு பாவனையும். ஆனால் ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் மாதிரி ஆணவத்தோடைய ரெண்டு பக்கம். ஒன்று எதையுமே நான் தெரிஞ்சுக்க மாட்டேன், நீ செவடங்காதில் சங்கு ஊதுறமா, நீ எவ்வளோ சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன்னு இருக்கிறதும் ஒரு ஆணவத்தோட ஒரு பகுதி. இன்னொன்று, நீ என்னடா சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு போய்கிட்டே இருக்கும். தான் இந்த நிலைக்கு வரத்துக்கு காரணமானவங்கள எட்டி ஓச்சிட்டு போயிட்டு வரும். ஒருத்தர் கண்ணு தெரியாது, கண்ணு ஆப்ரேஷன் பண்ணால் கண்ணு வந்துடும், டாக்டர் சொல்கிறாரு இவ்வளோ செலவாகும்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கண்ணு தெரியாத வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார், ஒரு ஸ்டிக்கை வச்சு ஒரு கோலை வச்சுக்கின்னு கண்ணு தெரியாத வாழ்ந்தாகணுமே அப்படி என்ன பண்ணுவார், ஊனி ஊனி எது மேடு எது பல்லன்னு சொல்லி தட்டி தட்டி தட்டித்தே போவார். இப்போ அவருக்கு வைத்தியம் பண்ணி கண்ணு தெரிஞ்சால் அவர் முதல்ல என்ன பண்ணுவார், கண்ணு தெரிஞ்சவொடனே முதல்ல என்ன சாமி போடுவார், முதல்ல இவ்வளோ நாள் கண்ணு தெரியாத போது எது குச்சி காப்பாற்றி இருந்ததோ அந்த குச்சை தான் தூக்கி முதல்ல போட்டுட்டு அப்படி நெஞ்சை நிமித்தி நிற்பார். அந்த குச்சி மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேரோட நிலைமை இருக்குது. எது நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கிறோ, எது நமக்கு நாம் நிற்கிறதுக்கு காரணமானவோ அந்த விஷயம் நமக்கு புத்தின்னு ஒன்று அறிவுன்னு வந்த உடனே முதல்ல நாம் தூக்கி போட வேண்டியது அந்த அடையாளம் இனி நமக்கு தேவையில்லை அப்படின்னு தான் போட சொல்லும். இது ஆணவத்தோட ஒரு உச்சகட்ட நிலை. இது எல்லாருக்கும் வரும், அவங்களுக்கு இவங்களுக்கு நீங்கள் யாரையும் பொத்திக்காதீங்க. இதே நாளைக்கு நமக்கு கூட நடக்கலாம். இதை ஏன் சொல்கிறேன்னா, இது யாருக்காக சொல்ல, நாம் இந்த மாதிரி தடமாறி போயிடக்கூடாதுன்றதுக்காக தான். புரியுதுங்களா? நாம் யார் சொல்லியும் கேட்காம இந்த மனசு ஐயா சொல்லி தானே கேட்டுது. அப்போ யாரும் திருத்த முடியாத நம்மளையே ஒரு வார்த்தை திருத்தினா ஐயா தானே காரணம். அப்போது நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக யார் இருக்கணும்னா ஐயா தான் இருக்கணும். அப்போது அந்த வழிகாட்டியை நாம் எப்போவுமே மறக்கக்கூடாது. மறந்தா என்ன ஆகும், பாதம் மாறும், பாதம் மாறினா பயணமும் மாறும், பயணம் மாறினா முடிவும் மாறிடும். இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு. முடிவு என்ன ஆகுன்றது இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய செயலில் காட்டி கொடுக்குறோம். எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் எதுக்கு பெரியவங்களை வச்சு பண்ண சொல்லுவோம் அப்படின்னா, நமக்கு பக்குவம் இல்லைன்னா கூட பெரியவங்களுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்குது. அந்த ஆன்மா வேணுன்னா இறைவனே அருள் செய்வான்னு தான் 1000 நாம் செலவு பண்ணலாம். ஆனால் நாம் போய் முன்னாடி நிற்க முடியாது. நம்ம வீட்டில் நம்ம பெரியவங்க யாராவது இருந்தால் அவங்கள கூப்பிட்டு தான் ஒரு விளக்கேற்ற சொல்லுவோம். ஒரு சராசரி வாழ்க்கையிலே நமக்கு முன்னாடி பெரியவங்க வேணும்னு இருந்தால் இவ்வளோ பெரிய ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்மளுடைய பிறவியை அறுக்கக்கூடிய இந்த இவ்வளோ பெரிய பாடத்துக்கு யார் துணையாக இருந்தால் இதில் நம்ம கரை சேர முடியுன்றதை நாம் எப்பவுமே மறக்கக்கூடாது. அடையாளம்ன்றது போனால் உன்னை யாரும் சேர்க்கவே மாட்டாங்க. எங்கே போனாலும் ஒரு விசிட்டிங் கார்டு வேணும். எங்கேருந்து வர, நீ யாருப்பான்னு சொல்கிறதுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு உங்கள்கிட்ட இருந்துக்கினே இருக்கணும். நமக்கெல்லாம் விசிட்டிங் கார்டு யாருன்னு சொன்னால் நம்மளுடைய குருநாதன் மட்டும்தான்.
நாம் யாரும் சொல்றோம், நானே ஐயாவுடைய சீடர்னு சொல்றக்கூடிய அந்த திமிரு நமக்குள்ள வேணும். அதுக்கு பாடத்தில் நாம் அனுபவங்கள் நல்லா வந்ததுன்னா அந்த திமிரு தானாக வந்துடும். அப்படி ஒரு திமிரு யாரையும் வருத்தப்பட வைக்காது. ஆனால் அந்த திமிரு தான் நம்மளை நிலையை நிற்க வைக்கும். எவ்வளோ சோதனை வந்தாலும் நான் நிற்பேன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் நின்று பார்ப்பேன்ற தைரியத்தை அது கொடுக்கும். அந்த திமிரு தான் நாயன்மார்களுக்கு இறைவனை காட்டி கொடுத்தது. அந்த திமிரு தான் முட்டாள்தனத்தையும் மோட்டுத்தனத்தையும் வளர்த்தது. எதில்? இறைவனை பிடிச்சே ஆகணும், அது இதுதான் உண்மைன்னு ஒரு விஷயம் முதல்ல எதை பிடிச்சாங்களோ அந்த சத்தியத்தில் அவங்க சாகிற வரைக்கும் நின்னாங்க. அப்படி நின்னதுனால தான் 63 நாயன்மார்களுக்கு அப்புறம் யாருமே வரல. ஏன்னா எல்லாரும் அவங்க கதையை படிச்சுட்டு அந்த மாதிரி வாழலான்னு ஆசைப்படுறமே தவிர யாரும் எனக்கு ஒரு வழியை பார்த்துன்னு போகணுன்னு யாரும் தோணவே இல்லை. ஐயா மாதிரி யாராவது முன்னாடி இருந்திருக்காங்களா? ஏன் அதுக்கு முன்னாடி யாரும் மகானே இல்லையா? எவ்வளோ மகான் இருந்திருக்காங்களே. ஆனால் ஐயா யாரையாவது முன்னுதாரணமாக எடுத்துருக்காரா? அவரை மாதிரி நான் இருக்கணும், இவரை மாதிரி இருக்கணும் யாராவது சொல்லியிருக்காரா? இல்லை. ஞானத்தின் வெளிப்பாடு தன்னிச்சையாக நிற்கிறது மட்டும்தான், கூட்டம் சேர்க்கறது இல்லை. கூட்டமாக யாராவது நின்னாங்கன்னு சொன்னால் தனிச்சு நிற்க முடியாத எல்லாரும் கூட்டத்தில் தான் நின்னாகணும். தனிச்சு நிற்கிற எல்லாம் அதோட சுயத்தை உணர்ந்து நிற்குதுன்னு அர்த்தம். அது ஞானத்தோட உச்சம். ஞானத்தை அடைச்சவங்க கூட்டம் தேவையில்லை, ஞானத்தை அடையாத எல்லாருக்கும் கூட்டம் வேணும். அப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாயாமல் முட்டு குத்தி நிற்க முடியும். புரியுதுங்களா? நமக்கும் அந்த ஞானம் வந்தால் எந்த புயலும் எந்த சூறாவளியும் சாயல மாட்டோம், தைரியமாக நிமிர்ந்து நிற்போம். இப்போது இந்த கூட்டம் எல்லாம் ஏதோ ஒரு பொருள் அங்கே கிடைச்சவொடனே நம்ம வீட்டில் சோம்பேத்தில் வச்சோம்னா தங்கமாக மாறுன்ற ஒரு நினப்பு வந்தவுடனே சிவபெருமானையும் விட்டுட்டாங்க, எல்லாம் தங்கத்து மேலே போச்சு. இந்த உலகன்ற விஷயம் பொருள் பற்று மிகுந்த ஒரு உலகம். சிவ வேணுமா, உனக்கு சொத்து வேணுமானா முதல்ல எதை போய் பிடிப்போம்னா சிவனை எப்போ வேணால் பிடிச்சிக்கலாம். ஆனால் சொத்தை இப்போ பிடிச்சாதான் உண்டு, அப்புறம் பிடிச்சா கிடைக்காது. என்ன சமயம் வயசானா கூட சிவனை தேடி போடலாம். வயசான பிறகு நம்ம எங்கே சொத்து சேர்க்கறது, எங்கே சம்பாதிக்க முடியும்? அப்போது மனசோட வாழக்கூடிய எல்லாரும் இப்போ இந்த கூட்டத்திலே சிவபெருமானே வந்து உக்காந்துருந்தால் கூட யாரும் கண்ணுக்கு தெரியாது. இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்புவான். இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லாமே ஒரு பொய்யான மாய தோற்றம் தான். இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லாம் நாம் தூங்கும்போது இல்லை, நாம் எப்போ கண் விழிச்சோமோ அப்போ தான் இதுவும் வந்தது. அப்போ நாம் தூங்கினோடனே மறைச்சிது இந்த உலகம். அப்போ இது உண்மையா இது பொய்யா அப்படின்னு சொன்னால் இது பொய் தான், ஆனால் பொய் இல்லை. இதே மாய தோற்றம் தான் நம்ம புத்திக்கு நம்ம மனசுக்கு ஒரு பக்குவத்தை கொடுத்துக்கு இதை உண்மை மாதிரி நம்ப வச்சு நம்மளை நடக்க சொல்லுது. அப்படி நம்ம உண்மை மாதிரி நம்பி நடக்கும்போது தான் நமக்கு பக்குவம் வரும். நல்லதை கெட்ட செஞ்சு 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 இது தப்பு இது சரின்னு நம்ம மனசு பக்குவப்படும். நம்ம மனசு பக்குவப்பட்டால் நாம் செய்யக்கூடிய செயலில் அது பிரதிபலிக்கும். ஒருத்தருக்கு வயசாகிடுச்சு, ஒருத்தன் துருத்துருன்னு இருக்கிறான், இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அவனுக்கு பயம் இல்லை? ஒரு வயசானவர் அப்படி பண்ணுவாரா? பண்ண மாட்டார். ஏன்? இவர்கிட்ட இருக்கிற பக்குவம் இந்த சின்ன பிள்ளைகிட்ட இல்லை. ஏன்னா இது எங்கேயும் அடி வாங்கலை, எங்கேயும் உதப்படலை, அதனால் அதுக்கு அறிவுன்றது வரலை. அறிவில்லாத எல்லாம் தான் என்று ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும், அறிவுள்ள எல்லாம் அடக்கமாக இருக்கும். இது நாம் எப்படி இருக்கணுன்றதை பொறுத்து நம்ம மனசை நாமளே எடை போட்டு பார்த்துக்கலாம். நாம் ஆடலை, நாம் அலப்பாயிலன்னு சொன்னால் நம்ம மனசு நம்மக்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். நாம் தடுமாறணும்னு சொன்னால் நம்ம மனசு நம்மக்கிட்ட இல்லை. அப்போது இதுக்கு என்ன பண்ணலான்ற முயற்சியை நாம் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை சிறக்கும்.